ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா 1 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1/4 கிலோ அளவுக்கு இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஆயிலெல்லாம் நல்லா மேலே வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. ஆயிலெல்லாம் அழகாக மேலே வந்தாச்சு. இந்த அருமையான இறால் தொக்கை இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.